ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அசோகாஷ்டமி என்றால் என்ன? அசோகாஷ்டமி அன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்றைய தினத்தில் நாம் எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சொர்க்கபூமி மதுரைன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வசந்த நவராத்திரியின் 8வது நாள் தான் அசோகாஷ்டமி தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. பங்குனி மாதத்தில் அமாவாசை திதியிலிருந்து 8வது நாள் வரக்கூடிய அஷ்டமி திதியை தான் அசோகாஷ்டமின்னு சொல்லுவாங்க. இலங்கையில் ராவணன் தன்னோட கோட்டையில் அசோகவனத்தில் தான் சீதாதேவியை சிறைப்பிடித்து வைத்திருந்ததா புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சோகம் என்றால் துன்பம் என்று பொருள், அசோகம் என்றால் துன்பம் இல்லாதது என்று பொருள். மருதாணி தோட்டத்தை தான் அசோகவனம் என்று சொல்கிறார்கள். மருதாணிக்கு சமஸ்கிருதத்தில் அசோகா என்ற பெயரும் உண்டு. ஸ்ரீராமர் சீதாதேவியை அசோகவனத்திலிருந்து மீட்டெடுத்தனால தான் அசோக அஷ்டமியாக அனுஷ்டிக்கப்படுவதாகவும் வரலாற்று புராணங்களில் கூறப்பட்டிருக்கு. பெண்கள் இந்த நாளில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி இப்போது பார்க்கலாம். நாளைய தினம், அதாவது ஏப்ரல் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எல்லோரும் அதிகாலையிலே எழுந்திரிச்சு சுத்தபத்தமாக குளித்து முடிச்சுட்டு மருதாணி செடியிலேருந்து மருதாணி இலைகளை பறித்து அரைச்சிக்கோங்க. வெறும் தண்ணீர் ஊற்றி தான் மருதாணியை அரைச்சி எடுத்துக்கணும். மருதாணியோட பாக்கு, புளி இது எதுவும் சேர்க்காமல் வெறும் மருதாணி இலைகளை மட்டும் அரைச்சி உங்கள் கைகளில் இட்டுக்கோங்க. நாளைய தினத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் உங்கள் கையில் மருதாணியை வச்சுக்கலாம். உங்களோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறக்காமல் நாளைக்கு உங்கள் கையில் மறக்காமல் மருதாணியை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட மனசு ரொம்ப சந்தோஷமாக மாறிடும். எவர் ஒருவர் நாளைய தினத்தில் தன்னோட கைகளில் மருதாணியை இட்டுக்கிறாங்களோ அந்த பெண்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் என்பதே வராது. காரணம் என்னென்னா, சீதாதேவி அசோகவனத்தில் இருக்கிறப்போ ஸ்ரீராமரை பிரிஞ்ச ஏக்கத்தில் தன்னோட கஷ்டத்தை பூரா மருதாணி செடிகிட்ட சொல்லி தான் அழுது புலம்புவாங்களாம். மருதாணி செடியும் அதை ஆர்வமாக கேட்டுட்டு சீதாதேவியை ஆறுதல் படுத்துகிற மாதிரி தன்னோட இலைகளால் வருடி கொடுக்குமா. ஸ்ரீராமரை பட்டாபிஷேகத்தை முடிச்சுட்டு சீதாதேவி அசோகவனத்திலேருந்து கூட்டிகிட்டு போகிறப்போ சீதாதேவி மருதாணி செடிக்கு ஒரு வரத்தை கொடுத்தாங்களாம். நான் துன்பத்தில் இருக்கிறப்போ எனக்கு ஆறுதலாக இருந்தது நீ தான். உன்னை யார் கையில் இட்டுக்கொள்கிறார்களோ அந்த பெண்களுக்கு கஷ்டமே வராது. உன்னை கையில் இட்டுக்கொள்ளும் பெண்களுக்கு அந்த மகாலட்சுமி தேவியோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்ற வரத்தை மருதாணி செடிக்கு கொடுத்துட்டு போனாங்களாம். அதனால் நாளைய தினத்தில் எல்லா பெண்களும் மறக்காமல் தன்னோட கைகளில் மருதாணியை வச்சுக்கோங்க. உங்களோட வீட்டில் மருதாணி செடி இருந்ததுன்னா அந்த மருதாணி செடிக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு மருதாணி செடிக்கு முன்னாடி 2 நெய் விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க. மருதாணி செடியை 3 முறை வலம் வந்து உங்கள் குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. நாளைய தினத்தில் மருதாணியை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன தெரியுமா? உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், பண கஷ்டம் தீரும், கடன் சுமை குறையும், கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், மேலும் உங்களுடைய குடும்பம் மேலோங்கி தலைத்து நிற்கும். அரைத்த மருதாணியை நீங்கள் மட்டும் வச்சுக்காம உங்களோட அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கவங்களுக்கும் மருதாணி கொஞ்சம் கொடுங்க. அவங்களும் அதை கையில் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட கஷ்டமும் தீரும், அதற்கு உண்டான புண்ணியமும் ஒரு துளி கூட குறையாமல் உங்களை வந்து சேரும். எவர் ஒருவர் நாளைய தினத்தில் தன்னோட கைகளில் மருதாணி இட்டுக்கிட்டு இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய பெண்களுக்கு சாட்சாத் அந்த மகாலட்சுமி தேவி சீதாதேவியின் அருள் நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்கும். நாளைய அசோகாஷ்டமி தினத்தை யாரும் தவற விட்டுறாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.